ஃபார்மர் ஃபேமிலியிலேருந்து தான் வந்திருக்கேன். தீப்பெட்டி ஆசை போய் தீப்பெட்டி ஓட்டியிருக்கிறேன். அதுக்கப்புறம் நான் விவசாயம் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா எங்களோட தொழிலே வந்து பூ தொழில் தான். பூ டெய்லி காலையில் பூ கொடுக்க போகணும் 9 மணி வரைக்கும். திருப்பி அதை கமிஷன் மலையில் போகணும். திருப்பி ஆனால் அங்கே ஒரு நேற்று வந்து ஒரு 20 பேரை பார்த்தேன். போதையில் இருக்கிறாங்க. எனக்கு அங்கே போவதுக்கே இருக்குது. ஏன்னா ஒரு சமூகமாக இருந்தால் பரவாயில்ல. பல ஊர்களில் பல சமூகங்கள் இருக்கனால அந்த நபர்கள் வந்து கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க நேராக என்ன சொல்கிறாங்க, வேறு எந்த குற்றச்சாட்டையும் உங்களால் சொல்ல முடியுமா? எங்கே என்ன கஞ்சா பழக்கமும் போதையும் இருக்கும், இதை தவிர்த்து வேறு ஏதாவது குற்றச்சாட்டு சொல்ல முடியுமா அப்படிங்கிறத, இதுதான் மெயினாக பாலியல் வன்கொடுமை இருக்கும், வேறு என்ன சொல்ல முடியும் அப்படிங்கிற அளவுக்கு அசால்ட்டாக. நீங்கள் அப்ராடில் இருக்கீங்க, எப்படி உங்களை செலக்ட் பண்ணாங்க? நான் ஆரம்பத்துலேருந்து நான் ஒரு 3 இயர்ஸ் கட்சி ஆரம்பத்தில் முதல் மாநாடு போகும்போது விக்ரமன் இங்கே தான் இருந்தேன். நான் அப்போலேருந்து நான் எப்போல்லாம் லீவு வருமோ அதில் கட்சி பணிகளில் ஈடுபட்டுருக்காங்க. ஏன் மண் சார்ந்த ஏன் சூழல் சார்ந்த பிரச்சனைக்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு பரிச்சயமான ஒரு முகத்தை நான் தேர்வு செய்வேனா, இல்லை அங்கே இருக்கக்கூடிய இப்போ தலைவர் விஜயோடைய முகத்தை நான் பார்த்து நான் ஓட்டு போடுவேனா அப்படிங்கிற அந்த ஒரு கொஸ்டின் இயல்பாகவே எழுது இல்லையா? இப்போ தளபதி ஒன்று சொன்னார்னா, இப்போ ஒரு ஸ்கூலை பற்றி விமர்சனம் பண்ணுறாரா, உடனே அந்த ஸ்கூல் மாறும். பஸ்ஸு சரியில்லைன்னு சொல்கிறாங்களா, இன்றைக்கி கிராமங்களில் உள்ள ஒரு சில பஸ்ஸுக்கெல்லாம் அதோட பழைய பஸ்ஸை தூக்கி போட்டு பஸ்ஸே மாறுது. அப்போ தளபதி ஒரு விமர்சனம் பண்ணுறாருன்னா அதுக்கேற்றப்பில் அவருடைய விளைவுகளை பார்ப்பீங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய சங்கரன்கோவில் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் நீங்கள். களம் எப்படி இருக்குது, மக்கள் என்ன சொல்கிறாங்க உங்களை பார்த்து? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப சந்தோஷம் எங்களுடைய நேரடி இந்த இன்டர்வியூக்கு. களம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இல்லை நாங்கள் ஒவ்வொரு ஊராக போகும்போது எல்லா இடத்துலையுமே தளபதி வந்துட்டு ஒவ்வொரு வீட்லேயும் தளபதி சொல்லியிருக்காரு, உங்கள் ஒவ்வொரு வீட்லேயும் நான் இருப்பேன் அப்படிங்கிறது. அதை நேரடியாக நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கு இப்போ ஆரம்பத்தில் இருந்த டென்ஷன் இப்போ எங்களுக்கு டென்ஷன் இல்லை. ஏன்னா ஆமாம், எல்லா இடத்துலையும் போகும்போதே அங்கே நாங்கள் போகிறதுக்கு முன்னாலே அங்கே இருக்கிற உற்சாகத்தை பார்த்திங்கன்னா, தளபதி இது தளபதியோட கோட்டை அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டை பார்க்கும்போதே அங்கே இருக்கிற எல்லா மக்களுமே தளபதி தான் அப்படி சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இருந்த டென்ஷன் எங்களுக்கு இப்போ இல்லை. நம்ம தியேட்டருக்கு போனோம், படம் பார்த்தோம், விசில் அடித்தோம், கை தட்டினோம், சந்தோஷப்பட்டோம், வந்தோம் அப்படிங்கிறத தாண்டி இப்போ மக்களாக நம்ம அணுகணும், மக்கள்கிட்ட போகணும், அவங்களுக்கான பிரச்சனைகள் என்னங்கிறத நம்ம காது கொடுத்து கேட்கணும், அதை தீர்க்கிறதுக்கான சொல்யூஷன் கொடுக்கணும். ஸோ இந்த வித்தியாசம் இருக்குல்ல, இது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த வித்தியாசத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மக்கள் வந்துட்டு எல்லாரோடையும் பார்க்குறது, மக்கள் வந்து முட்டாளர்களாக இல்லை, ரொம்ப சிந்திக்க தொடங்கியிருக்காங்க. அதை வந்து நான் கண்கூடாக பார்க்குறேன். எல்லா ஊர்லேயுமே மக்கள் ரொம்ப சிந்திப்பேன். இது ஒரு சினிமா கவர்ச்சி அப்படிங்கிற மட்டும் இல்லாமல் மக்கள் வந்து சிந்தனையோட ஏகப்பட்ட கேள்விகளை எழுப்புகிறாங்க. அதனால் அவங்களுடைய மாற்றத்துக்காண்டி அவங்க கட்டாயமாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இதுனா 70 வருஷமாக இப்போ ஆண்டுகிட்டு இருக்கிற கட்சினாலும் சரி, இதுக்கு முன்னால் ஆண்ட கட்சினாலும் சரி, அவங்க வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, எத்தனை சிக்கல்களும் ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையும் அவங்க பார்க்குறாங்க. இந்த கட்சியை நம்ம சூஸ் பண்ணணும், இந்த கட்சியை சூஸ் பண்ணணும். இதுக்கு முன்னால் வந்து தளபதி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் அவங்களுக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது. அதனால் வேறு வழி இல்லாமல் நோட்டாக போடுறதுக்கு பதில் வேறு வழி இல்லாமல் அவங்க போட்டுட்டு இருந்தாங்க. தளபதி என்னைக்கு கட்சியை ஆரம்பிச்சிட்டாரோ ஒரு மாற்று சக்தியான ஒரு அரசியல் கட்சியாக தான் இதை பார்க்குறாங்க. தளபதியை கட்டாயமாக ஒரு விடிவு காலம் தளபதி மூலமாக வருங்கிற நம்பிக்கை அவங்களுடைய வரவேற்புலேயும் சரி, அவங்களுடைய ஈடுபாடுலேயும் சரி எங்களுக்கு தெரியும். அதனால் சிந்திச்சு தான் தளபதியை வரவேற்கிறாங்க. சிந்திக்காமல் ஒரு சினிமா கவர்ச்சியில் எந்த இதுவுமே கிடையாது. அதனால் இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னா, மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாங்க. இனிமேல் அந்த பழைய பொய்யான வாக்குறுதிகளும் சரி, ஏதோ காசுக்காண்டி மக்கள் வந்து ஏமாற தயாராக இல்லைங்கிறது மட்டும் நல்ல ஒரு முன்னேற்றம் தான். உங்களை பற்றி சொல்லுங்களேன். பேசிக்காக நீங்கள் எப்படிப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர், எப்போ அரசியலுக்குள்ளே என்ட்ரி ஆகணும்னு வந்தீங்க? ஆமாம், நான் ஒரு கஷ்டப்பட்ட சூழ்நிலேருந்து, இப்போ ஒரு எளிமையான குடும்பத்துலேருந்து பிறந்தவன். நான் 10 படிக்கிற வரைக்கும் என்னுடைய கிராமங்களில் தான் படித்தேன். நான் அப்போ வந்துட்டு எனக்கு சின்ன ஒரு எளிமையான வாழ்க்கையிலே நான் வாழ்ந்திருக்கேன். ஒரு நல்ல பணக்கார வாழ்க்கையிலையும் வாழ்ந்திருக்கேன். பணக்கார இந்த சென்ஸ் லைக் ஒரு குரோர் கரண்ட்டில் இல்லாமல் நான் ஒரு ஐடி மென்பொருள் ஒரு கணினி துறையில் இருக்கிற ஐடி கம்பெனியில் தான் வேலை பார்க்குறேன். ஸோ அமெரிக்காவில் ஒரு 5 வருஷம் இருந்தேன். இப்போ கனடாவில் ஒரு 5 வருஷம் இருக்கிறேன். அதனால் ஒரு 10 இயர்ஸாக அப்ராடில் தான் இருக்கேன். அதுக்கு முன்னால் நான் அடிக்கடி ட்ராவல் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ அதனால் எனக்கு அர்பன் லைஃப் தெரியும், ரூரல் லைஃப்பும் தெரியும். ஸோ ரூரல் லைஃப்லனா சும்மா ரூரல் லைஃப்லேயுமே பணக்காரங்க இருப்பாங்க, பெரிய பணக்காரங்க இருப்பாங்க. ஒரு ஃபேக்ட்ரி ஓனராக இருக்கலாம், இல்லை ஒரு பேக்கரி ஓனராக கூட இருக்கலாம். அவங்கெல்லாம் ஒரு ஹைஃபையாக கூட வாழ்வாங்க. வில்லேஜ்லேயே ஹைஃபையாக வாழ்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் நான் பியூர் ஒரு ஹம்பிளான ஒரு வில்லேஜ் ஒரு ஃபார்மர் ஃபேமிலியிலேருந்து தான் வந்திருக்கேன். தீப்பெட்டி ஆசை போய் தீப்பெட்டி ஓட்டியிருக்கிறேன். அதுக்கப்புறம் நான் விவசாயம் பண்ணியிருக்கிறேன்.
ஏன்னா எங்களுடைய தொழிலே வந்து பூ தொழில் தான். பூ டெய்லி காலையில் பூ கொடுக்க போகணும் 9 மணி வரைக்கும். திருப்பி அது கமிஷன் மலையில் போகணும். திருப்பி வயல்கள் என்ன போட்டாலும் நெல் இருக்கிறதுலேருந்து அதுக்குள்ள எல்லா வேலைகளும். அதனால் கஷ்ட நஷ்டங்கள் எனக்கு தெரியும். அதனால தான் மக்கள் வந்து என்னை வரவேற்கிறாங்க. தளபதி ஆசையாக நிகழ்ச்சியாக இருக்கேன் நீங்கள் சொல்கிறது. நான் வந்து தீப்பெட்டி ஒட்டியிருக்கேன் இளமை பருவத்தில் பள்ளிக்கூடம் படிக்கும்போது, பூ வியாபாரம் பார்த்துருக்கேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா? ஒரு சாதாரண ஒரு சங்கரன் கோயில் மாதிரியான ஒரு சின்ன ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பையன், தீப்பெட்டி ஒட்டிக்கிட்டு இருந்த ஒரு பையன் எப்படி அமெரிக்காவுக்கு போகிறாரு? அது கஷ்டங்களா? இப்போ வீட்டில் வந்துட்டு அந்த காலத்தில் ஒரு 20 வருஷம் 30 வருஷங்களாம் எல்லாருமே கஷ்டங்கள், வறட்சி தானே ஊரில். அப்போனே அப்படிங்களா குடும்ப வறட்சி காரணமாக எல்லாருமே தீப்பெட்டி தொழிற்சாலைக்கு போகிறது தான், காட்டு வேலைக்கு போகிறது தான். அதனால் அப்பா அம்மாவுக்கு சப்போர்ட்டிவாக நான் வந்து சனி நேரில் வேலையை பார்ப்பேன். அப்போ இப்போ 10th படிச்சுட்டு 11th 12th வந்துட்டு வெளியூர்களில் படிக்க இருந்தது. அதுக்கப்புறம் காலேஜ் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தேன். அதுக்கப்புறம் எம்சிஏ படிச்சுட்டு வேலைக்கு ஐடி கம்பெனியில் வேலைக்கு போய்ட்டு நெருக்கி சப்போர்ட் பண்ணிட்டுருக்கேன். அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் உன்னுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றினேன். அதனால் எல்லாருடைய கிராமத்தில் சில பேருக்கு தெரியும், நீ இந்த டவுனில் வாழ்ந்துருக்க, உனக்கு என்னடா கிராமத்தோட லைஃப் தெரியும் அப்படின்னு கேட்கலாம். அது என்கிட்ட கேட்க முடியாது. அதனால் அந்த கஷ்டங்கள்லாம் தாண்டி தான் நான் வந்திருக்கிறேன். இல்லை, இப்போ நம்மளை மாதிரி பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடியவங்க கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வாய்ப்புகளை பயன்படுத்தி உயரங்களை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓடிட்டு இருக்கோம். நம்மளுடைய வாழ்வாதாரத்தை நம்ம மேம்படுத்திக்கணும், நம்மளுடைய குடும்பத்தை நம்ம பாதுகாப்பாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ அமெரிக்காவுடைய வாழ்க்கை இருக்கு இல்லையா? இப்போ கரண்ட்டாக கனடாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த மூன்றுக்கும் இடைப்பட்ட அந்த வித்தியாசம் எப்படி இருக்கும்? இப்போது ஃபாரின் லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிற ஒன்று சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் சொன்ன அதே கொஷினுக்குள்ள அதே ஆன்சருக்குள்ள தான் நான் கொஷின் எடுக்கிறேன். என்னென்னா, உனக்கு என்னடா தெரியும், இங்கே இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் உனக்கு என்ன தெரியும்? நீ இங்கே வந்து ஒரு வேட்பாளராக நிற்கும்போது நாங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய சூழல், நாங்கள் படுற கஷ்டம், இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? ரொம்ப சர்வசாதாரணமாக கேட்டுட்டு போவாங்க. அந்த மாதிரி யாராவது உங்ககிட்ட கேட்டிருக்காங்களா? முதல்ல உங்களை வேட்பாளரை அறிவிச்சதுக்கு அப்புறம் ஏதாவது சொல்லியிருக்காங்களா அவங்க? அது மாதிரி கேட்டிருக்காங்க. எல்லோரும் வருவாங்க, பொய்யான இது வரைக்கும் இப்படி தான் ரோடு போடணும் ரோடுன்னு சொல்லிட்டு போவாங்க. இது மாதிரி நீங்களும் அதை ஒரு கட்சி தான் சொல்லுவீங்க, செய்ய மாட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா உண்மையிலேயே அவங்க வந்துட்டு இப்போ ஆண்ட கட்சினாலும் சரி, இதுக்கு முன்னால் இப்போ ஆண்டுகிட்டு இருக்கிற கட்சினாலும் அதில் உள்ள வேட்பாளர்கள்லாம் குறைஞ்சபட்சம் பெரிய பணக்காரங்களாக தான் இருக்காங்க. அவங்களுக்கு அந்த கஷ்டங்கள் தெரியாது. ஜெயிக்கிற வரைக்கும் வாக்குறுதிகள் கொடுப்பாங்க, அதுக்கடுத்து போக மாட்டாங்க. ஆனால் நான் அப்படி கிடையாது. என்னுடைய வாழ்வு முறையே அவங்களோட சேர்ந்து தான் இருக்கும். இப்போ திடீர்னு ஒரு கிணறு பார்த்தோன்னா குளிக்க ஆரம்பிச்சிடுவேன். இப்போ நீங்கள் ஒருத்தவங்க தீப்பெட்டி தொழில்னா அந்த அடுக்க ஆரம்பிச்சிடும். அதுமாரி அவங்களோட சேர்ந்து தான் என்னுடைய வாழ்வியலே இருக்கும். அதனால் அவங்களோட ஈஸியாக நான் கலந்துருவேன். அதனால் அவங்க அதை வரவேற்கிறாங்க. அமெரிக்காவில் ஃபாரினில் இருந்ததுனால எனக்கு அங்கே உள்ள கல்ச்சரும் எனக்கு தெரியும். நீங்கள் எப்போது தாவேக்காக்குள்ளே வந்தீங்க? தாவேக்காக்குள்ளே நான் கடைசியாக சர்ப்ரைஸாக தான் என்றேன். அகல்யா சூர்யா அவங்க தான் வேலை ஃபுல்லாகவே கட்சி ஆரம்பித்ததுலேருந்து ஃபுல்லாக வேலை பார்த்தாங்க. அவங்க என்னுடைய ஸ்பவுஸ் தான். ஸோ கடைசி நேரத்தில் சில தவிர்க்க முடியாத காரணங்களாக தான் நான் உள்ளே வந்தேன். ஆமாம், தளபதிக்காண்டி சரி என்ன கஷ்டப்பட்டு உழைக்கணும் அப்படின்ட்டு சில காரணங்களால் நான் உள்ளே வந்தேன். நீங்கள் முன்னாடி இங்கே வந்துட்டீங்களா? இந்தியா வந்துட்டீங்களா? நான் இப்போ தான் தேர்தலுக்கு முன்னால் தான் தேர்தலுக்காக தளபதி அறிவிச்சார்ல, அதிலிருந்து ஒரு 4 நாளைக்கு முன்னால் தான் வந்தேன். நீங்கள் அப்ராடில் இருக்கீங்க, எப்படி உங்களை செலக்ட் பண்ணாங்க? நான் ஆரம்பத்துலேருந்து நான் ஒரு 3 இயர்ஸ் கட்சி ஆரம்பிக்கல. முதல் மாநாடு போகும்போது விக்ரமெல்லாம் இங்கே தான் இருந்தேன். நான் அப்போலேருந்து நான் எப்போல்லாம் லீவுக்கு வருமோ அதில் கட்சி பணிகளில் ஈடுபட்டு தான் இருந்தேன். அப்போவே அங்கேருந்து பார்ட் டைம் மாதிரி கிடைக்கிற தகவல் தொழில்நுட்ப அணியில் மாவட்ட இணைச்செயலாளராக இருந்தேன் அணியில். அதனால் ஐடி விங்கில் இருந்தேன். ஸோ ஆரம்பத்தில் நான் என்னுடைய இன்வால்மெண்ட்டு இருக்குது. கட்சியில் நான் தொடர்ந்து பயணிச்சுட்டு தான் இருந்தேன். எப்போ லீவுக்கு வரும், ஒரு 2 மாதம் லீவுக்கு வந்தேன்னா அதில் வேலை பார்ப்பேன். திருப்பி அங்கே இருந்துகிட்டே நான் தொடர்ந்து களப்பணியாகிட்டு தான் இருந்தேன். நேரடியாக இல்லாமல் ஐடி விங்கில் யூடியூப்பில் எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி ஐடி விங் அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்தேன். இப்போது இங்கே இருக்கக்கூடிய, அதாவது தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டே அரசியல் பண்ணக்கூடியவங்க, தாவேக்களை இணைஞ்சு அடுத்தடுத்து மக்களை சந்திச்சுட்டு இருக்கவங்களுக்கே வந்து நிறைய சவால்கள் இருக்குது. அதாவது ஃபீல்டுக்கு போகும்போது நீங்கள் அப்ராடில் இருந்தீங்க, இங்கே வரும்போது வேலை பார்த்தேன்னு சொன்னீங்க. கட்சிக்காக எப்போல்லாம் என்னால் பங்கு ஈடு கொடுக்க முடியுமோ அப்போல்லாம் நான் என்னோடய வேலைகளை நான் செஞ்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ நீங்கள் அங்கே இருக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய அந்த கள நிலவரம்லாம் உங்களுக்கு எப்படி பிடிபட்டுச்சு? அது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும்ல. முழு நேரமாக தன்னை ஈடுபடுத்திக்கும் போது தான் அதில் நம்மளால ஒரு அடையாளத்தை கொண்டு வர முடியும். ஆனால் நம்ம அப்பப்போ பகுதி நேரமாக வந்து இதை பார்த்துட்டு இருக்கும்போது சரியான விஷயங்கள் வந்து நமக்கு பிடிபடாது. அது எப்படி உங்களுக்கு சவாலாக இருந்தது? சவால்கள் இருந்தது. ஆனால் அந்த சவால்கள் எனக்கு பொதுவாக சவால்கள் பிடிக்கும். அதனால் இப்போது லேட்டஸ்ட் இப்போ காலம், அதனால் எல்லாமே ஈஸி தானே. ஸோ எவ்வளோ கம்யூனிகேஷன் தான் ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணால், ஸோ அந்த அளவுக்கு நான் இங்கே ஒர்க் பண்ணுறவங்க, என்னுடைய ஃபேமிலி, என்னுடைய கட்சி டீம் எல்லாத்துட்டையுமே நான் ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணிக்கிறோம். ஸோ என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்குவேன். அதனால் அது ஒரு பெரிய சவாலாக இருந்தாலும் அது
எனக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது, மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. இப்போ சங்கரன் கோயில் தொகுதி பற்றி சொல்லுங்களேன். இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய மிக முக்கியமான கோரிக்கை என்ன இருக்குது? ஏன்னா இது வந்து விசைத்தறி அதிகமாக பயன்படுத்தக்கூடிய மக்கள், அந்த தொழிலை நம்பி இருக்கக்கூடிய மக்கள் அதிகமாக இங்கே இருக்காங்க. விவசாயமும் இங்கே கொஞ்சம் செழிப்பாக இருக்குது. கண்டிப்பாக. ஸோ இப்போ நீங்கள் பார்த்த விஷயங்கள், இங்கே வந்து நான் இவங்களோடய இருக்கும்போது எனக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இந்த மக்களுக்கு வந்து இந்த விஷயம் கூட பேசிக்காகவே அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரினா அவங்களுக்கு எதுவாக இருக்கும்? கண்டிப்பாக அது சொல்லிக்கிட்டே போகலாம். லிஸ்ட்டு பெருசாக தான் இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் ஆண்ட கட்சிகள் வந்துட்டு கிட்டத்தட்ட கம்மியாக தான் செஞ்சுருக்காங்க. அது எவ்வளோன்னு சொல்ல முடியாது, ரொம்ப ரொம்ப மிக குறைவாக அடிப்படை வசதிகளே பல இடங்களில் கிடைக்காத அளவுக்கு தான் இது வரைக்கும் ஆண்டிருக்காங்க. இப்போ அந்த சிட்டி சைடில் எடுத்துகிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் நெசவாளர் காலனி அதிகம் இருக்கிறாங்க. நெசவாளர்களுக்கே இன்னும் அதிக பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் நெசவாளர் ஏரியாவை போனீங்கன்னா ரோடு ப்ராப்பராக இருக்காது, கழிவு நீர் வந்துட்டு ரோட் மேலேயே போயிட்டுருக்கும். அது மாதிரி ஏகப்பட்ட சாலை வசதிகள்லாம் சரி, கழிவு நீர் மேனேஜ்மெண்ட்னாலும் சரி, அப்புறம் தெரு வழக்குகள்லாம் சரி, அப்புறம் அவங்களுடைய தொழிலாளர்களுடைய சம்பளம் அவங்க வந்து ₹1 ₹2 எக்ஸ்ட்ரா, ஒரு மணி நேரத்துக்கு ₹2 எக்ஸ்ட்ரா கேட்குறோம். அதையே இன்னும் கூட்டி கொடுக்காம நம்மளுடைய கூலி உயர்வுக்கும் அவங்க இன்னும் போராடிட்டு தான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு மாதத்துக்கு இவ்வளோ யூனிட் ஃப்ரீயாக இருக்கும்ல, அந்த இதுவுமே அவங்க உயர்த்தி கேட்குறாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு அன்றாட தொழிலாளர்கள் தான். அதனால் இவங்க குறு தொழிலாளர்கள் தானே. அதனால் அவங்களுக்கு இன்னும் இந்த பிரச்சனைகள்லாம் இன்ன வரைக்கும் யாருமே சரி பண்ணலை. அதனால் நாங்கள் அவங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கோம். கட்டாயமாக நெசவாளர்களின் நண்பனாக தான் இந்த கட்சி நம்மளுடைய தளபதியோட இருக்கும். அதனால் இது வந்து சிட்டியில் மட்டும், இதிலே உங்களுக்கு தெரியும், இதில் பல சமூகங்கள் இருக்கும், பலதரப்பட்ட வியாபாரங்களும் நடக்கும். இப்போ விவசாயிகள் இருக்காங்க, விவசாயிகளுக்கு அடிக்கடி பவர் கட்டுனால இப்போ ஒரு பணக்கார கார்ப்பரேட் கம்பெனிஸுக்கு அடிக்கடி பவர் கட் ஆனால் அவங்க டாமினேட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு வாங்கிடுவாங்க. ஆனால் ஏழை விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க, பவர் கட் ஆச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ நெல் கருகி போயிடும், இல்லை அவங்க வேறு என்ன விவசாயம் பண்ணாலும். அதனால் பவர் கட் அவங்களுக்கு அடிக்கடி இருக்கனால அவங்களுக்குமே அது கிடைக்கிறது கிடையாது. இப்போ மெயினாக முதல் பிரச்சனை பல இடங்களில் கேட்குறதுன்னா, நாங்கள் ஊருக்காக போகும்போது எங்களை நல்லா வரவேற்கிறாங்க, உங்களுக்கு என்ன குறை இருக்குது இந்த ஊரில்னு கேட்டிங்கன்னா அவங்க சொல்கிற முதல் விஷயம் அவங்களோட பாதுகாப்பற்ற சூழல் தான். எல்லா கிராமங்களும் இப்போ வந்து ஒயின் ஷாப் வந்து மூளைக்கு ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறாங்க. கஞ்சா பழக்கமும் அங்கே இருக்கிறதுனால, போதை பழக்கத்தினால அவங்க வந்துட்டு ரொம்ப பாதுகாப்பற்ற ரொம்ப பயப்படுறாங்க. ஆனால் அங்கே நேற்று வந்து ஒரு 20 பேரை பார்த்தேன் போதையில் இருக்கிறாங்க, எனக்கு அங்கே போவதுக்கே இருக்குது. ஏன்னா ஒரு சமூகமாக இருந்தால் பரவாயில்ல, பல ஊர்களில் பல சமூகங்கள் இருக்கிறதுனால அந்த நபர்கள் வந்து அங்கே போகிற பெண்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு வாய்ப்பே கிடையாது, தெரியாதவங்களாக இருப்பாங்க. அப்படிங்களா, அவங்களுக்கு முன்பகையாக இருக்கலாம், இல்லை வேறு என்னவாவது அவங்க ஒரு பாதுகாப்பற்ற சூழலை தான் எல்லா ஊர்லேயும் சொல்கிறாங்க. இது வந்து அந்த போதை கலாச்சாரமும் கஞ்சா பழக்கமும் இது வந்து ரொம்ப தலைவிரிச்சு ஆடுறதுனால ஆமாம் கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க நேராக என்ன சொல்கிறாங்க, வேறு எந்த குற்றச்சாட்டையும் உங்களால் சொல்ல முடியுமா, எங்கே என்ன கஞ்சா பழக்கமும் போதையும் இருக்கும், இதை தவிர்த்து வேறு ஏதாவது குற்றச்சாட்டு சொல்ல முடியுமா அப்படிங்கிறத, இதுதான் மெயினாக பாலியல் வன்கொடுமை இருக்கும், வேறு என்ன சொல்ல முடியும் அப்படிங்கிற அளவுக்கு அசால்ட்டாக அதோட சீரியஸ்னஸ்ஸே தெரியாமல் இது ஒரு சாதாரண விஷயமாக கடந்து போகிறாங்க. ஆனால் அது சாதாரண விஷயமா உங்களை கேட்குறேன், பாலியல் வன்கொடுமைங்கிறது சாதாரண, அதுதான் மிகப்பெரிய கொடுமை. அது ஒரு பெண் தலைவர் சொல்லும்போது அது ரொம்ப பெரிய, அது மிகப்பெரிய எந்த அளவுக்கு மக்களை வந்து முட்டாளாக இருக்காங்கன்னு நீங்களே பாருங்கள். இனிமேல் அது நடக்காது, மக்கள் ரொம்ப விழிச்சுக்கிட்டாங்க. கண்டிப்பாக இந்த முறை ஒரு அரசியல் மாற்றமும் மக்களுக்கான ஒரு ஆட்சி கண்டிப்பாக அமையும்னு மக்கள் எதிர்பார்க்குறாங்க. உங்களுடைய பயணத்திட்டம்லாம் எப்படி இருக்குது, மக்களை எப்படி போய் சந்திக்கிறீங்க, உங்களுக்கு வரவேற்பு கொடுக்குறாங்களா மக்கள்? கொடுக்குறாங்களா, ஆரவாரமான உற்சாகமான விண்ணையே கிழிக்கிற அளவுக்கு விசில் சத்தம் அந்த அளவுக்கு இருக்குது. அதனால் ஒரு ஊருக்கு போகிறீங்கன்னா சின்ன பசங்க வந்து பயங்கரமாக ஒரு உற்சாக வரவேற்பு கொடுப்பாங்க, பெண்கள் வரவேற்பு கொடுங்க, பெரிய ஆட்களும் வரவேற்பு. இந்த வட்டம் உங்களுக்கு தான் தம்பி, நான் எங்கள் வீட்டில் 10 ஓட்டு இருக்குது, எங்கள் வீட்டில் 5 ஓட்டு இருக்குது, எங்கள் வீட்டில் 20 ஓட்டு இருக்குது, இந்த ஒட்டுமொத்த ஊருமே விசிலுக்கு தான், நீங்கள் தான் இந்த வட்டம் அப்படிங்கிற அளவுக்கு சிறுசுலேருந்து பெருசு வரைக்கும் எல்லாரும் உற்சாகமாக தளபதிக்கு தான் அப்படின்னு இருக்கு. இப்போ காலங்காலமாக அரசியல் பாதையில் இருக்கிறவங்களே மக்களோட மக்களாக இருக்கிறவங்களாலே வந்து பதறாங்க. ஒவ்வொரு தேர்தல் வரும்போதும் மக்கள் நம்மளை அங்கீகரிப்பாங்களா, இந்த முறை ஓகே, ஆனால் இந்த முறை நம்ம என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு பதட்டம் இயல்பாகவே வந்துடும். புது முகம், நீங்கள் இந்த மக்களுக்கு பரிச்சயம் இல்லாத முகம், ஏன்னா வெளிப்படையாக வந்து நீங்கள் மக்களோட மக்களாக புழங்கி இருக்க மாட்டீங்க இல்லையா? ஸோ இந்த புது முகத்தை எப்படி இவங்க வந்து அங்கீகரிச்சுக்கிறாங்க? இது ஒரு நல்ல கொஸ்டின். ஆக்சுவலாக எப்படி மக்கள் எங்களை வந்துட்டு போகிற ஊரெல்லாம் உற்சாகமாக வரவேற்கிறாங்கன்னா அது தளபதிக்காண்டி தான், தளபதி ஒரே ஆளுக்காண்டி தான். ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறாரு, நிற்கிறேன் 234 தொகுதியிலையும் நான் நிற்கிறேன்,
அப்படிங்கிறதான் தளபதி சொல்லியிருக்கனால தளபதிக்காண்டி தான் அத்தனை வரவேற்போம். நான் என் இடத்துல இன்னொருத்தர் இருந்தாலும் அதே வரவேற்பு தளபதி. ஏன்னா தளபதி மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க. தளபதி கட்டாயமாக ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்க வந்திருக்காரு. அதனால் தளபதி ஒரு நல்ல வேட்பாளரை தான் தேர்ந்தெடுத்துப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் அந்த தங்களுக்கான பகுதியில் என்னோட பிரச்சனையை ஏன் மண் சார்ந்த ஏன் சூழல் சார்ந்த பிரச்சனைக்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு பரிச்சயமான ஒரு முகத்தை நான் தேர்வு செய்வேனா, இல்லை அங்கே இருக்கக்கூடிய இப்போ தலைவர் விஜயோடைய முகத்தை நான் பார்த்து நான் ஓட்டு போடுவேனா அப்படிங்கிற அந்த ஒரு கொஸ்டின் இயல்பாகவே எழுது இல்லையா? எதிர்கட்சியினரும் இது தானே சொல்கிறாங்க. நீங்கள் விஜய் அப்படிங்கிற அந்த ஒரு முகத்தை பார்த்தீங்கன்னா உங்களுடைய பகுதியில் என்ன பிரச்சனை இருக்குது, உங்களுக்கான தலைவன் யார் அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும் அப்படிங்கிறத அவங்க குற்றச்சாட்டாக முன்வைக்கிறாங்க. ஆமாம், இது வந்துட்டு சடக்குன்னு ஒரு நாளில் ஒரு வேட்பாளர் தேர்ந்தெடுக்கிற ப்ராசஸ் கிடையாது. இட்ஸ் எ பிக் ப்ராசஸ். அது வந்து எங்களுடைய கிளை செயலாளர்லேருந்து மாவட்ட செயலாளர் வரைக்கும் கிரவுண்ட் ஒர்க் ஏற்கனவே பண்ணியிருக்கோம். இப்போ கடந்த கட்சி ஆரம்பித்ததுலேருந்து நாங்கள் இதை நோக்கி உழைச்சிருக்கிறோம். அது அவங்களுக்கு தெரியும். அவங்க வந்து கேண்டிடேட் லிஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்குறாங்க. இவங்க வந்துட்டு இந்த மண்ணை சார்ந்தவங்க, இவங்க வந்துட்டு இவங்களோட நோக்கம் நல்லாயிருக்கு, இவங்களோட மக்களுக்காண்டி சர்வீஸ் பண்ணுறதுக்காண்டியே வந்திருக்கிறாங்க, இவங்களோட ஈடுபாடு என்ன, இவங்களோட செயல்பாடுகள் என்ன, இவங்க எந்த மாதிரி, இப்படி எல்லாமே ரிப்போர்ட் பண்ணி தான் நாங்கள் மேல் இடத்துக்கு நம்ம மாவட்ட செயலாளர் எல்லாமே சொல்லுவாங்க. அதை பேஸ் பண்ணி தான் அதை வேலிடேட் பண்ணி ஓகே இது உண்மையான அத்தன்டிக்கான இன்ஃபர்மேஷனா அப்படின்னு கேட்டு தான் ஃபைனலாக எல்லாம் என்கொயரி பண்ணி தான் தளபதி வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. சும்மா சடக்குன்னு அப்படின்னு ஒரு மேலே இடத்துக்கு போக முடியும். யாரோ ஒருத்தங்க கண்ணை காட்டினாங்க நீங்கள் இவங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு ரெக்கமெண்டேஷன் படி அந்த மாதிரிலாம் கிடையாது. ஏற்கனவே கிரவுண்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். நம்ம ஒன்றிய செயலாளர், கிளை செயலாளர், மாவட்ட தலைவர் முதற்கொண்டு எல்லாமே இவங்க சொல்லுவாங்க. ஆமாம் இது நல்ல ஒரு ஆள் நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம் அந்த மண்ணிலிருந்து அப்படிங்கிறதுல ஃபீட்பேக் வச்சு தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. பணம் விளையாடுது, மாற்றத்தை நோக்கி நாங்கள் மக்கள்கிட்ட வரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய தாவேகாவினரே வந்து பணத்தை விளையாடி தான் வந்து வேட்பாளர்களை சூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் திமுகவினரும் சரி மற்ற மாற்றுக் கட்சியினரும் சரி வெளிப்படையாகவே வைக்கிறாங்க, பிரச்சார மேடைகள் எல்லாம் சொல்கிறாங்க. இதுக்கு நீங்கள் உங்களுடைய பதில் என்ன? கண்டிப்பாக நான் படித்ததுனால சில பேருக்கு வந்துட்டு யூடியூப்பில் ஒன்று வந்துச்சுனால இதுதான் உண்மை அப்படின்பாங்க. யூடியூப்பில் இதை சாப்பிட்டிங்கன்னா மருந்து சரியாயிரும், இது உங்களுடைய நோய் குணமாயிரும் அப்படிம்பாங்க. பல பேருக்கு அந்த அறியாமே சில பேருக்கு இருக்குது. அந்த வழியில் இந்த இதுவும் அதே மாதிரி தான். பல பேர் இன்னும் பாமர மக்களாக இருக்காங்க, இதை நம்பிடுவாங்க அப்படின்னு. ஆனால் இதெல்லாம் தளபதி மேலே வைக்காத குற்றச்சாட்டா, நீங்கள் அப்படி பண்ணிக்க இப்படி பண்ணிக்கன்னு எத்தனையோ குற்றச்சாட்டு. ஆனால் அதையும் தாண்டி மக்கள் இன்றைக்கி ஒவ்வொரு ஊர்லேயும் உற்சாக வரவேற்பு இருக்குன்னா மக்கள் வெளிப்பட்டுச்சுன்னு அர்த்தம். இது வந்து சும்மா ஒரு நரேட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இவங்க காசு கொடுக்குறாங்க, இவங்க பணக்காரங்க அப்படின்னு. இது எல்லாமே சும்மா எதிர்கட்சிகளோட நரேட்டிவ், அவ்வளோதான். இது தப்பான ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க தேவையில்லாத நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க. இதெல்லாம் பழைய டெக்னிக். இதெல்லாம் இன்றைக்கி நிலைமைக்கு எடுபடாது. தளபதியோட ரசிகர்கள் சரி பொதுமக்கள் வந்து இதை ஏற்றுக்கிறது இல்லை. விஜய் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி பார்த்தீங்க இந்த காலத்தை? அவர் வந்துட்டு போனதுக்கப்புறம் அவர் பேசின பேச்சு, அவருக்கு கூட்டின கூட்டம் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வரவேற்பு அப்படியே டோட்டலாக மாறி இருக்கும்ல? என்றைக்குமே திருநெல்வேலிக்காரங்கனாலே பாசத்துலையும் சரி வீரத்துலையும் சரி ரொம்ப ஒரு உச்சக்கட்டத்தில் தான் இருப்பாங்க, பாசக்கார பயலுவை. அதனால் திருநெல்வேலிக்கு வரும்போது உண்மையிலே அந்த திருநெல்வேலி ஒரு ஒட்டுமொத்த திருநெல்வேலியுமே சம்பிச்சிருச்சுன்னு தான் சொல்லலாம். நாங்கள் ரோட் ஷோவிலையும் தளபதியை பார்த்தோம். நான் நேரடியாக தளபதியை திருநெல்வேலியில் அவர் பார்த்துருப்பேன், நீங்கள் வீடியோவில் கூட பார்த்துருப்பீங்க. தளபதியை பார்த்தேன். நம்மளுடைய கோமதி அம்மாள் ஃப்ரேம் கூட நான் தளபதி கொடுத்தேன். அதனால் அவங்க கூட்டங்கள் பார்த்திங்கன்னா பயங்கர வரவேற்பு. அப்படியே ஒட்டுமொத்த சில பேர் நினச்சிப்பாங்க இங்கெல்லாம் வரமாட்டாங்களா அப்படின்ட்டு. தளபதி அப்படி கிடையாது, எல்லா இடத்துக்கும் போவார், எல்லா ஏரியாவுக்கும் வருவார். அப்படிங்கிறதுனால மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இவங்க வந்து சென்னை ஃபோக்கஸ்டே இல்லாமல் எல்லா ஏரியாவுக்கும் வருவாங்க, தளபதி எல்லா இடத்துக்கும் வருவார். அப்போ பணக்காரங்க வாழ்கிற சென்னையாக இருந்தாலும் சரி, ஏழை மக்கள் வாழ்கிற எல்லா கிராமங்க ஏரியாங்களும் சரி தளபதி வருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கு. காலம் மாறுமா, மக்கள் மனங்கள் எப்படி இருக்குது மாறுமா, கண்டிப்பாக விஜய் வந்து அரியணையில் உட்காருவார் அப்படிங்கிற எண்ணம் இருக்கா அவங்களுக்கு? கண்டிப்பாக. இதில் என்ன சந்தேகம்? நீங்கள் இதில் சந்தேகப்பட வேண்டாம். எங்களுக்கு தெரியும் கள நிலவரம். நாங்கள் ஒவ்வொரு ஊராக போகும்போது மக்கள் இருக்கிற ஒவ்வொரு பூத்துலேயுமே அந்த மக்கள் கொடுக்குற உற்சாகத்தை பார்த்திங்கன்னா கட்டாயமாக தளபதி வந்துட்டு அரியணை ஏறிடுவார். எந்த சந்தேகமே கிடையாது. அவ்வளோ வரவேற்பு இருக்குது. அது எங்களுக்கு தான் தெரியும். நாங்கள் ஓட்டு கேட்க வீடு வீடாக போகும்போது அங்கே கொடுக்குற மக்கள் அதோட வரவேற்பும் சரி எல்லாமே வந்துட்டு தளபதி கண்டிப்பாக அரியணை ஏறுவார். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. பேசும்போது நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் குறிப்பிட மறக்கவே இல்லை. ஆரம்பத்தில் தான் நீங்கள் ஒரு விஷயம் தெளிவாக சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. மக்கள் வரவேற்கிறாங்க, மக்கள் வரவேற்பு கொடுக்குறாங்க, மக்கள் கண்டிப்பாக அண்ணன் விஜயை வந்து முதல்வர் ஆக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் விஜய் அப்படிங்கிற அந்த ஒரு பிம்பத்தை மட்டுமே காட்டி நம்ம இங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட முடியாது இல்லையா? நிறைய பகுதியில் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, எங்களுக்கு வேட்பாளர் யாருனே தெரியாது, வேட்பாளர்கள் எங்கள் பகுதிக்கு வரவே இல்லை, ரீல்ஸ்லாம் போடுறாங்க. அண்ணா எங்கள் இடத்துக்கு வர சொல்லுங்கண்ணா, இங்கே வந்து தாவேக்கா கொஞ்சம் நல்ல பீக்கில் இருக்குது, நாங்கள் எல்லாருமே தாவேக்கா ஓட்டு போடணும்னு ஆசைப்படுறோம், ஆனால் வேட்பாளர்கள் யாருமே இங்கே வரலை அப்படிங்கிறாங்க.
ஸோ வேட்பாளர்கள் மேலேயும் ஒரு பெரிய அழுத்தம் இருக்கா? அவங்கள வந்து நம்ம 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 சைடில் இருந்து நம்ம கொஞ்சம் அவங்களுக்கு வந்து புஷ் பண்ணணுமோ, இல்லை நீங்கள் மக்களை போய் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் மக்கள் களத்தில் இருங்க அப்படின்னு எல்லாருமே ரொம்ப லெத்தாலஜிக்கலாக இருக்காங்களா? பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் சில ஓட்டு போட்டுருவாங்கப்பா அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தில் இருக்கும். அந்த எண்ணம் கட்டாயமாக கிடையாது. இது நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் கடைசி நேரத்தில் வேட்பாளர்களை அறிவித்ததுனால சில டைட் ஷெடியூலில் இருக்குது. உங்களுக்கே தெரியும், நமக்கு புது கட்சி, அது ஒரு நல்ல ஒரு பலம் வாய்ந்த கட்சியாக இருக்கிறதுனால எங்களுக்கு ஒரு சில சிக்கல்கள் இருக்குது. அனுமதி வாங்குறதுனால முதற்கண்டு சில எல்லா சிக்கல்களும் இருக்கிறதுனால எல்லாத்தையும் தாண்டி தான் நாங்கள் வந்துட்டு வேட்பாளர் இன்னைக்கு ஊராக சந்திச்சுட்டு இருக்கிறோம். அனுமதி வாங்குறது முதற்கொண்டு மற்ற எல்லா வசதிகளும் இது புது கட்சியாக இருக்கிறதுனால, அதனால் மக்கள் வந்து சிறப்பாக வரவேற்காங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எல்லா வீடுக்கும் போயிடுறோம். இல்லைன்னா எங்களுடைய பிரச்சார வண்டி வாகனங்கள் கண்டிப்பாக வீடு போயிடும், எங்களுடைய நோட்டீஸ் போயிடும். எங்களுடைய கிளை செயலாளர்கள் ஒவ்வொரு வாரம் ஒன்றிய செயலாளர்கள் எல்லாருமே வீடு வீடாக வந்து கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. வேட்பாளர்கள் வந்துட்டு இப்போ எங்களுடைய தொகுதியில் கிட்டத்தட்ட 315 பூத் இருக்குது. கிட்டத்தட்ட 300 ஊருக்கிட்ட இருக்குது. நான் ஒவ்வொரு ஊர்லேயும் பெர்மிஷன் வாங்கி எந்த டைமில் போகணும், கொஞ்சம் மாற்றி போயிட்டோன்னா அது ஒரு விதிமீறல்களாக எம்சிசி வயலேட் பண்ண மாதிரி இருக்கும். அதனால் எல்லாமே கண்டிப்பாக போயிட்டு தான் இருக்கும். மக்கள் அந்த அளவுக்கு நீ எங்கள் ஊருக்கு வரலையே அப்படிங்கிற வருத்தம் எதுவுமே கிடையாது. வாங்க அப்படிங்கிற உற்சாகமாக தான் கேட்குறாங்க. வேற ஒன்றும் ஒரு குற்றச்சாட்டாக எதுவும் நான் பார்க்கலண்ணா. உங்களுடைய தொகுதி சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சனால தான் நீங்கள் இங்கே வேட்பாளராக இருக்கீங்க. ஸோ நான் இங்கே எம்எல்ஏவா நீங்கள் என்னை தேர்ந்தெடுக்கிற பட்சத்தில் நான் உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணி கொடுப்பேன், இந்தந்த திட்டங்களை எல்லாம் நான் செயல்படுத்துவேன், முதல்ல இந்த விஷயத்துக்கு நான் முன்னுரிமை கொடுப்பேன் அப்படின்னா இது என்ன மாதிரியான மேனிஃபெஸ்டோஸ்லாம் அவங்கள்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? கண்டிப்பாக காந்தி சொல்லியிருக்காரு, இந்தியா கிராமங்கள் தான் இந்தியாவின் முதுகெலும்புன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எங்களுடைய தொகுதியிலுமே சங்கரங்கள் தவிர்த்து எல்லாமே கிராமங்கள் தான். அப்போ கிராமங்கள்லேருந்து பொதுவாகவே இன்னும் சாலை வசதிகள் சரியாக இல்லை. சாலை வசதிகளில் பெண்களுக்குன்னு தனியான ஒரு கழிப்பறை, சுத்தமான கழிப்பறைகள் பல கிராமங்களில் கிடையாது. தெருவிளக்குகள் கிடையாது. அப்புறம் பல ஊர்களில் வந்துட்டு நூலகங்கள் இல்லைங்கிறாங்க. ஏன்னா படிக்கிற பசங்க இருக்காங்க, ஆனால் நூலகங்கள் இல்லை. அப்புறம் அவங்களுடைய ஸ்கூல் பல இடங்களில் போக்குவரத்து வசதி கிடையாது. பல ஊர்களை பார்த்துருக்கேன், எங்கள் ஊருக்கு பஸ்ஸே வர்றதே கிடையாது. அப்படின்னா 10 நாளுக்கு ஒரு பஸ்ஸே வர்றது கிடையாது. மொத்தத்துக்கே பஸ் வசதி கிடையாது. அதனால் இந்த அடிப்படை வசதிகள் முதல்ல நான் சரி பண்ணுவேன். அடிப்படை வசதிகள், அவங்களுக்கு குடிநீர் வசதி. ஏன்னா பல ஊர்களில் வந்துட்டு 15 நாளுக்கு ஒருக்கா தான், அதுவும் ஆற்று தண்ணி கிடையாது, கிணத்து தண்ணி தான் வருது. அது வந்து எந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். எல்லாருமே இங்கே தாமிரபரணி ஆறுன்னு பக்கத்தில் தான் வருது, சீவலப்பெரி தண்ணி எல்லா இடத்துக்கும் வருது. ஆனால் பல கிராமங்களில் குடிநீர் தண்ணியே வர்றது கிடையாது. ஒரு சில கிராமங்களில் வருது, ஆனால் 20 நாளுக்கு ஒருக்கா தான் வருது, அது முறைப்படி வர்றது கிடையாது. அதனால் குடிநீர் வசதி, அவங்களுடைய தெருவிளக்கு, அவங்களோட சாலை வசதி, படிப்பு வசதி, பெண்களுக்கான கழிப்பறை, இது எல்லாமே ரொம்ப பேசிக் கிராமங்கள். இதை முதல்ல சரி பண்ணும். வேலை பல ஊர்களில் வந்துட்டு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் நடந்து போய் ரேஷன் கடையில் வாங்குறாங்க. அரிசி ரேஷனில் போடுறாங்க, ஆனால் அது நல்ல அரிசி இல்லைன்னு சொல்கிற குற்றச்சாட்டு இருக்குது. இப்போ ரேஷன் கடை பில்டிங்ஸ் அந்தந்த ஊரில் இல்லாமல் பல ஊர்களுக்கு நடந்து பல கிலோமீட்டருக்கு நடந்து போய் வாங்குறாங்க. அந்த அவல நிலையும் இருக்குது. அதை கட்டாயமாக மாற்றணும். இதெல்லாம் வந்து அடிப்படை தேவைகள். சிட்டியை பொறுத்தவரை நெசவாளர்கள் இருக்காங்க, விவசாயிகள் இருக்காங்க, எல்லா மக்கள் இருக்காங்க. இங்கேயுமே அதே பிரச்சனைகள் இருக்குது. ரோடு தார் வசதிகள் சரியில்லை, கரண்ட் காம, எல்லா வசதிகளும் இங்கே ஒரு அடிப்படை வசதிகள் தான். என்னுடைய இது அடிப்படை வசதிகளை சரி பண்ணணும். கண்டிப்பாக அது சரி பண்ண, அதுக்கடுத்து ஒரு வசதிகளாக நான் செஞ்சு கொடுப்பேன். அதிமுக, திமுக, இப்போ நாம் தமிழர், இவங்க எல்லாருக்கும் மத்தியிலையும் வந்து 3 வருடங்களே ஆன கட்சி தாவேகா நிச்சயமாக மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்குமா வரக்கூடிய தேர்தல்? கண்டிப்பாக, அதில் சந்தேகமே வேண்டாம், கட்டாயமாக கொடுக்கும். ஏற்கனவே மாற்றத்தை பார்த்துருப்பேன். நீங்கள் இப்போ தளபதி ஒன்று சொன்னார்னா, இப்போ ஒரு ஸ்கூலை பற்றி விமர்சனம் பண்ணுறாரா, உடனே அந்த ஸ்கூல் மாறும். பஸ்ஸு சரியில்லைன்னு சொல்கிறாங்களா, இன்றைக்கி கிராமங்களில் உள்ள ஒரு சில பஸ்ஸுகள்லாம் அதோட பழைய பஸ்ஸை தூக்கி போட்டு பஸ்ஸே மாறுது. அப்போ தளபதி ஒரு விமர்சனம் பண்ணுறாருன்னா அதுக்கேற்றப்பில் அவருடைய விளைவுகளை பார்ப்பீங்க. அதனால் தளபதி ஆட்சிக்கு வந்தால் எப்படி இருக்குன்னு பார்ப்பீங்க. அதனால் கட்டாயமாக ஒரு மாற்றம், மிகப்பெரிய மாற்றம் தமிழகத்தில் இருக்குது. அது தளபதியால் தான் அவர் வரலாற்றை படைக்கிறதுக்கு வந்திருக்கிறாரு. அதனால் வரலாறுகள் அடிக்கடி நடந்தால் அதுக்கு பேர் வரலாறே கிடையாது. அப்பப்போ நடக்கிறது தான் வரலாறு. கிட்டத்தட்ட அந்த வரலாறு எம்ஜிஆர் காலத்தில் நடந்தது. இப்போ அதுக்கு பிறகு தளபதியால் தான் நடக்கும். ஏதோ நடந்தால் அதுக்கு பேர் வரலாறு கிடையாது. அது சாதாரண ஒன்றாக இருக்கும் இல்லையா? நிச்சயமாக ரொம்ப அழுத்தமாக சொல்கிறீங்க, வரலாறு படைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. பொறுத்திருந்து பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் நாட்கள் தானே, மாற்றம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இவ்வளோ நேரம் உங்களுடைய பரபரப்பான பிரச்சாரங்களுக்கு மத்தியில் நீங்கள் எங்களுக்காக நேரம் கொடுத்தமைக்கு நன்றி. ரொம்ப சந்தோஷம்.